السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் உயிருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், முஃமினானவர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கருணும் என்றென்று உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இளைஞர்கள், வாலிபர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த அந்த சஹாபாக்களுடைய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? சென்ற வாரத்தினுடைய தொடராக வாலிபம் என்பது மிக பாக்கியமான ஒன்று. அல்லாஹ் கொடுத்த பெரிய நிஅமத். அதே நேரத்தில் அந்த இளைஞர்கள், வாலிபம் என்பது மிக ஆபத்தானதும் கூட. இந்த பருவத்திலே நிகழக்கூடிய தீமைகள், தீய பழக்கங்கள், இந்த வாலிப பருவத்தில் நிகழக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள், அதனுடைய விளைவு வாழ்க்கையே பாதிக்கும். நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கலாம். அந்த வாலிப பிராயத்தில் அவர்கள் தீமைகளினுடைய அந்த பழக்க வழக்கங்களை கையாளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை பாதித்து விடுகிறது. அவர்கள் திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு வருவதற்கு ஒரு சிலர்கள் பெரும் சிரமப்படுகிறார்கள். பலர்கள் அதை கண்டுகொள்வதே இல்லை. ஆக வாலிபம் என்பது மிக ஒரு அற்புதமான நிஅமத். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 4 கேள்வி அல்லாஹ் மறுமையில் கேட்பான். அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. யாரும் கொஞ்சம் கூட நகர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று, வாழ்நாளை எப்படி கழித்தாய்? உன்னுடைய வாழ்நாளில் எப்படி அதை கழிச்சுக்கிட்டு இருந்த, அதாவது என்ன செஞ்ச, ஒவ்வொரு நிமிடமும் என்ன நீ செய்தாய்? காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை நாம் அந்த நிமிடங்களை கணக்கிட்டு என்ன செய்தோம் எல்லாமே அல்லாஹ்ட்ட இருக்கும். இப்போ அல்லாஹ் கேட்பான். இரண்டாவது, உன்னுடைய வாலிபத்தை எப்படி அளித்தாய்? இதற்காக சொல்கிறேன். அந்த வாலிபம்ங்கிறதையும் ஒரு கேள்வியில் வருது. மறுமையில் வாலிபம் என்பதும் ஒரு கேள்வியில் வருது. இப்போ வாலிபத்தை எப்படி கழித்தாய்? நீ எப்படி பொருளை ஈட்டினாய்? எப்படி செலவு செய்தாய்? எந்த வகையில் பொருள் சம்பாதிச்ச? நான்காவதாக, நீ கற்ற கல்வியின்படி அமல் செய்தாயா? இந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் யாரும் போக முடியாது. இப்போ வாலிபத்தை எப்படி நீ கழித்தாய் என்பது அல்லாஹ்வுடைய கேள்வியில் ஒன்று. இப்போ அதுக்கு சரியான நம்ம பதில் சொல்லாமல் நம்ம போக முடியாது. அல்லாஹ் எந்த வகையிலெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை சரியான முறையிலே நாம் செலவு செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். நாம் கற்ற கல்வி, அதன்படி அமல் செய்யலாம். கல்வி கற்றுட்டேன் நிறையா என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை. ஆனால் அந்த கல்வியின் பிரகாரம் அமல் செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பார். நாம் வாலிபம், அந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையிலே நம்மை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பண்படுத்த வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வாலிபம் என்பது ஒரு வகையான பைத்தியம் என்று சொல்வார்கள். ஒரு வகையான பைத்தியம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களே
என்று நாம் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் பைத்தியம் சொன்னாங்க? சிலருக்கு பணத்தின் மீது பைத்தியம் பார்க்கிறோம். அதற்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு வயோதிக பெண்ணை கழுத்தில் நகை போட்டு வச்சுங்கிறதுக்காக வேண்டி அதை கொலை பண்ணி அந்த நகை எடுக்கும். இந்த செய்தியில் பார்க்குறோம்ல. இப்போ பணத்திற்காக வேண்டி ஒரு பைத்தியம், அதுவும் செஞ்சது யார்? வாலிபர்கள், வயோதிகர்கள் கூட அல்ல. சிலருக்கு ஆடைகள், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், சிரமப்படுவான் குடும்பத்தை நடத்துறதுக்கு. ஆனால் ஆடைகள் அதை நல்லா அப்படி போடணும் இப்படி போடணும், எவ்வளோ உயர்ந்த ஆடையாக இருந்தாலும் அதற்காக வேண்டி நான் எப்படியாவது பணத்தை சம்பாதித்து அந்த ஆடையை வாங்கணும். சாப்பாடு கூட தேவையில்லை, எனக்கு ஆடை தான் முக்கியம். அதே போன்று சிலருக்கு பைத்தியம், பெண் பைத்தியம். எவ்வளவு நம்ம செய்தியில் பார்க்குறோம். பெண்ணை கொலை செஞ்சுட்டான். நேற்றைய செய்தி, படிக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணை காதலிச்சா, அவன் மறுக்கிறான். பின்னாடியே வந்தான், கத்தியால் குத்துனான். இன்னைக்கு பிடிச்சி அடைச்சிட்டாங்க. வாலிப பைத்தியம் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விடுகிறது. சிலருக்கு பெண் பைத்தியம், வாலிபர்களுக்கு. இன்னும் சிலர்கள் இருக்கிறார், கம்ப்யூட்டர், லேப்டாப் எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பிட்றது கூட இல்லை, அதிலே பைத்தியமாக இருப்பார்கள். சிலர்கள் பைத்தியம் மொபைல். அந்த மொபைலுக்காக வேண்டி எவ்வளவு சிரமம், தன்னுடைய நாளில் பாதியை அந்த மொபைலிலே கழிக்கிறாங்க. நிறைய பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான், போய் செவத்தில் போய் மோதுவான், பார்த்துக்கிட்டே போவான், எங்கே போய் விடுவான். வாலிபர்கள் பைத்தியம். இன்னும் சிலர்களுக்கு காரு, பைக் வாங்கணும். இந்த அரபியர்கள் மாதிரி இந்த ஒரு வருஷம் முடிச்சுன்னா பொண்ணை தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து புதுசு என்ன மாடல் வருதோ அதை வாங்குவாங்க. இது போன்று வாலிபர்கள், இளைஞர்கள் பைத்தியமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதைத்தான் அன்றைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில வாலிபர்கள் அதாவது பைத்தியமாகவே இருப்பார்கள். செல்ல கூட பிரிஞ்சிருவேன், அதாவது தாயை கூட பிரிஞ்சிருவேன், செல்ல பிரிய மாட்டேன். தாய் எனக்கு வேணாம், எனக்கு செல்லு தான் முக்கியம். அந்த செல்லு காணா போயிடுச்சு என்று சொன்னால் அவனுடைய மனநிலையை பாதித்து விடுகிறது. எத்தனை இளைஞர்கள் இருக்கு பார்க்க வரும். செல்லு காணா போனால் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், ஒரே இதே பைத்தியமாக இருப்பான். என் செல்லு காணா போச்சு. அவனுடைய மனநிலையை பாதித்து விடும். இன்னைக்கு ஆராய்ச்சியில் சொல்றாங்க, இளைஞர்களுக்கு கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் சவாலாக இருப்பது இந்த இணையதளங்கள், ஃபேஸ்புக். இந்த ரெண்டு தான் ஒழுக்கத்தை கெடுக்கிறது, கல்வியை கற்பதற்குரிய வழியை மறைக்கிறது என்று சொல்கிறார். இப்போ கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் சவாலே இந்த ரெண்டு தான். இன்னைக்கு ஆய்வு சொல்லுது, இளைஞருடைய ஆய்வு அவங்க ஆராய்ந்து பார்த்து அதுக்கு தடையாக இருப்பது இதுதான். இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் அதை சரிப்படுத்தணும். பெற்றோரை பிரிந்திருப்போம், ஆனால் ஃபேஸ்புக்கையும் இணையதளங்களையும் நாங்கள் பிரிய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்று இளைஞர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? எத்துணை இளைஞர்கள். அதனால் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. சில இளைஞர்கள் மட்டும் நல்லவர்கள். எல்லாத்தையும் தூக்கி போட்டு மார்க்கம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய சில இளைஞர்கள், பலர் இல்லை, சிலர் இளைஞர்கள், பலர்கள் இது போன்று ஒழுக்கக்கேடான செயல்கள், இதிலேயே லயித்து போயிருக்கக்கூடிய பைத்தியங்கள் எத்தனையோ பேர்கள். எத்தனை இளைஞர்கள் சாதனை படைத்திருக்கிறார் கேள்விப்படுறோமா இல்லையா? புகாரி என்று நாம் கிதாபை நாம் ஹதீசுகளை சொல்லிவிட்டு புகாரி என்று சொல்லுகிறோம். 16 வயசில் அவங்க பிரபல்யமான பெரும் பெரும் தாபியீன்கள், நபிமார்களுடைய வரலாறுகளை படித்தார்கள். 18 வயசானோன்னு அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா மதீனா ஷெரீஃபில் பக்கத்தில் உட்காந்து, அப்போனா இது மாதிரி லைட்லாம் கிடையாது,
இருட்டாக இருக்கும். நிலாவின் வெளிச்சத்திலேயே புகாரி இமாம் அவர்கள் 18 வயசில் வரலாறை எழுதினார்கள். இவ்வளவு ஆர்வம், மார்க்கத்தினுடைய ஆர்வம். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளையும் தாபியீன்கள் சஹாபாக்களுடைய வரலாறையும் 18 வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு முன்பாக மன்னரைக்கு பக்கத்திலே அமர்ந்து நிலா வெளிச்சத்திலே எழுதினாங்க. நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி அவர்கள் பண்படுத்தினார்கள், அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இளமை சஹாபிகள் இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள். சாலபா சென்ற வாரம் சொன்னோம், ஒன்றும் தவறு செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை எத்தி வைக்கக்கூடியவர், செய்தி தொடர்பாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, போய் சொல்றதுக்கு போறாரு. போகும்போது ஒரு பெண் குளிக்குது. பார்த்தாங்க, பார்த்துட்டு திரும்பிட்டாங்க. இப்போ திரும்ப 2வது தடவையும் அவர் பார்க்கிறார். இந்த 2வது தடவை பார்த்துட்டாரு. அந்த குளிக்கிறத பார்த்தோன்னே இவர் மனசு உறுத்த ஆரம்பிச்சார். அல்லாஹ்வுடைய பயம். முதல் தடவை பார்த்தா, 2வது தடவை பார்த்த தவறே பெரிய தப்பு. எந்த அளவிற்கு என்று சொன்னால் மனம் உருகி கண்களிலிருந்து நீர் வடிகிறது. ஆஹா, நாம் செய்த இந்த தப்புக்காக வேண்டி, தவறுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிடுவானோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சா நம்மளை ஒத்துவா செஞ்சிருவாங்களோ. அவ்வளவு பெரிய தவறு இல்லை. 2வது பார்த்துட்டாரு, தௌபா செய்யலாம். யா அல்லாஹ், இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் சொல்லலாம் அல்லாட்ட. அல்லாஹ் இணை வைப்பதை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் இவருக்கு ஒரு பெரிய தவறாக தெரிஞ்சு ஓடுகிறார் மலை மீது. மலை உச்சிக்கு ஓடுறார். அல்லாட்ட தௌபா செய்கிறார். யா அல்லாஹ், நான் 2வது தடவை அந்த பெண் குளிப்பதை பார்த்து விட்டேன், பெரிய தப்பு. ஏன் ஓடுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு ஆயத்தை என் மீது கண்டித்து இறக்கி விடுவானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னை சபித்து விடுவார்களோ என்ற பயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சலாம் பண்ணான். வலைக்கும் சலாம் சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் ஒருத்தர் தௌபாவுக்காக வேண்டி ஏங்கிட்டு இருக்கிறாரு, நரகத்தை பயந்து அவர் ஓடிட்டார் தெரியுங்களா. அவர் போயிட்டாரு. போய் 40 நாளைக்கு பிறகு இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 40 நாள் அவர் ஊருக்கு வரவே இல்லை. 40 நாள் கழிச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன உடனே நரகத்தை விட்டு அவர் பயந்து ஓடிட்டார். நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேணும் என்று ஓடிவிட்டார். தௌபாவை தேடி அவர் ஓடிவிட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ரொம்ப கவலைப்பட்டு, ஏன் அவர் இப்படியெல்லாம் செய்தார், என்ன தவறு செய்தோம் என்று வந்து நம்மிடத்தில் சொல்லியிருக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் அழைச்சாங்க. கூப்பிட்டு, வாங்க, ஒருத்தர் இந்த சாலபா நரகத்துக்கு பாதுகாப்பு தேடி தௌபாவுக்காக வேண்டி ஓடிட்டாரான், அவர் எங்கிட்டு போய் தேடிட்டு வாங்க, தேடி ஆளை கொண்டு வாங்கன்ட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சஹாபியையும் அனுப்புகிறாங்க. இந்த 2 சஹாபியும் தேடுகிறார்கள். தெருவெல்லாம் தேடுகிறார்கள். மதீனா நகரமெல்லாம் தேடுகிறார்கள். சாலபாவை காணவில்லை. அப்படியே வனாந்தரத்திற்கு செல்கிறார்கள். அங்கேயும் இல்லை. அங்கு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையம் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ரலியல்லாஹு 2 பேரும் போய் அந்த இடையத்தை கேட்குறாங்க, அப்பா அந்த பக்கம் யாராவது ஒருத்தர் வந்தார் அழுதுகிட்டே. இந்த இடையம் சொல்லுகிறான், யார் இந்த தௌபா செய்ய வந்து நரகத்துக்கு பாதுகாப்பு தேடி வந்தாரே அவரா? ஏன் உனக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் தௌபாவுக்காக வேண்டி வந்தார், நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி வந்தார் என்று உனக்கு எப்படி தெரியும்?
அந்த இடையை சொன்னால் அவர் மலை உச்சிக்கு போயிட்டார். இரவு நேரம் ஆனால் இறங்கி வருவார். அந்த இரவு நேரம் இருட்டு நேரத்தில் வந்து அப்படி அல்லாட்ட கேட்பார், அழுவார். எல்லாம் நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேர்றேன், நான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடானவனே, நான் தௌபாவை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு அழுவார். அதனால தான் எனக்கு தெரியும், இல்லாட்டி எனக்கு தெரியாது. அப்படியா, சரி மலை உச்சிக்கு போனால் இவர் எங்காவது போயிடுவார், சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி இரவு ஆகும் வரை அந்த 2 சஹாபியுமே அப்படியே அமர்ந்து விட்டார். இரவு நேரம்னா அவர் இறங்குறாரு மலையிலிருந்து. வந்தோடனே குடிச்சிட்டாங்க. இந்த சஹாபி 2 பேரும் அவருக்கு தெரியும். உடனே பிடித்து விட்டு என்ன இங்க இருக்க, நடந்த நிகழ்வை சொல்லுகிறார். நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், என்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறேன். நான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி அணுகு வந்தேன், எனக்கு இன்னும் மனசு பொறுக்கலை. 2வது பார்த்துருக்கேன் அந்த பெண் புலியலை, அந்த புலியலை பார்த்தது என்னால் இன்னைக்கும் மறக்க முடியலை. அதற்காக பெரிய தவறை செஞ்சுட்டோம். சரி வா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லு, நீ நடந்த நிகழ்வை யாரு, இறுதி தூதர், மன்னிக்கும் தன்மை உடையவர்கள், உனக்காகவே அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லு. நேர அழைச்சிட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். இவரை அழைத்து வந்து தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த சாலபாவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ரலியல்லாஹு 2 பேரும் 3 பேர் தொழுகையில் கலந்துக்கிறாங்க. தொழுதுகிட்டே இருக்கும் போதே இவருக்கு மயக்கம் வந்துடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து விட்டதே, அதுதான் மயக்கத்துக்கு காரணம். என்னுடைய அந்த தவறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. என்ன சொல்ல போறாங்களோ, ஏதாவது சாபம் விட்டுருவாங்களோ, ஒரு பெரிய நபி அல்லவா, உடனே அதை நினைச்சு மயக்க போட்டார். தொழுகை முடிஞ்சு நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அப்படியே உட்கார்ந்தாங்க. அவருடைய தலையை தூக்கி தன்னுடைய தொடையில வைத்தாங்க. தலையை தூக்கி தொடையில வைத்தாங்க. வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்தாரு. முழிச்சு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் தெரியுது. இந்த முகம் தெரிந்தவுடன் உடனே தலையை கீழே இறக்கி விட்டார். யார சொல்லலாம், உங்களுடைய தொடையிலே என்னுடைய தலையை வைப்பதற்கு தகுதி இல்லாதவன், ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த பாவம் என்னது, ஒரு பெண்ணை 2வது நான் குளிக்கும் போது பார்த்துட்டேன் தான், அதனால நான் உங்க தொடையில படுக்கிறதுக்கு தகுதி இல்லை, யார சொல்லலாம் என்று சொல்லி தலையை கீழே வைத்தார். கீழே வச்சாரு. 1 நிமிஷம் கூட இல்லை, அவருடைய உயிர் இருந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். வெளிப்பாட்டி ஜனாஸா அடக்கம் செய்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, இவருடைய ஜனாஸாவுடைய ஏராளமான வானவர்கள், மலாயிக்குமார்கள், ஏராளமான வானவர்கள் வந்து தொழுதார்கள், இவருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்தான், நரகத்தை விட்டு காப்பாற்றினான், இவருக்காக வேண்டி ஏராளமான வானவர்கள் வந்து நான் தொலை வைக்கக்கூடிய நேரத்திலே தொழுதார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த இளைஞர்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒரு பாவத்தை நினைக்க கூட மாட்டார்கள், நினைத்தாலும் தௌபா செய்வார்கள். அதை செய்துவிட்டால் தன்னுடைய உயிர் போக வேண்டும். இத்தகைய ஒரு பாவத்தை என்னவா செய்து, சிறிய பாவத்தை கூட சஹாபாக்கள், காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயின்றவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்தை கற்றவர்கள். அத்தகைய இளைஞர்களும் இருந்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ சாதனை பெண்கள் இருக்கிறார்கள், சாதனையாளர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். நாம்
எல்லா சமுதாயத்தை உள்ளவர்களும் சொல்கிறேன், இளைஞர்கள் எத்தனையோ சாதனை படைத்தவர்கள். குறிப்பாக இந்திய நாட்டினுடைய சாதனையாளர்கள் பட்டியல் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று சஹாபாக்கள் இளைஞர்களாக இருந்தபோது செய்த சாதனைகள், சிறு வயதிலேயே போர் தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்தில் நாம் ஆராய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், நம் ஊர் இளைஞர்கள் எல்லாம், பொதுவாக ஈமான் கொண்ட அத்துணை இளைஞர்களும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக, சமுதாயத்தை நினைத்து அவர்கள் வருந்தக்கூடிய நிலையில் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய ஈமான் இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் பாடுபடக்கூடிய நல்ல எண்ணங்கள், ஈமான்கள் அவருக்கு வர வேண்டும். எத்துணை இளைஞர்கள் சீர்கட்டி சீரழிந்து போகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்து ஈமானின்படி அவர்கள் இந்த மார்க்கத்திலே வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உயர்வான ஜும்ஆவுடைய நாளில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இந்த நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த எஸ்ஐஆர் எல்லாத்துக்கும் தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை. அந்த ஃபாரமெல்லாம் யார் யார் முழுமையாக பூர்த்தி செய்து விட்டீர்களோ அதை உடனே கொடுத்துருங்க. 24ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவோம். ஏன்னா இதனுடைய பாதிப்பு பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம ஃபுல்லப் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் இந்தியாவுடைய அந்த உரிமையை நமக்கு போயிடும். அது மாதிரி ஒரு காலகட்டங்கள் ஒரு டாக்டரு, ஒரு இன்ஜினியரு, 2-3 பேர் பேசுகிறாங்க வாட்ஸ்அப்பில். அவங்க சொல்ல போகும்போதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க, அதை ஃபுல்லப் பண்ணி கொடுங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போயிடும், இந்திய குடி உரிமை இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அது தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இதை விரைவாக இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருங்க. அதில் நம்ம உள்ளவங்களாம் இருக்கிறாங்க, யார் யார் கொடுத்தாங்களோ ஃபார்ம் கொடுத்தவங்க அவங்கள்ட்ட எல்லாம் விவரம்லாம் கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.